வணக்கம். இந்த வாரம் எல்லா குழந்தைகளும் பாடி முடிச்சுட்டாங்க. எல்லாரும் அருமையா பாடுனாங்க. வாழ்த்துக்கள். அதே மாரி இந்த வாரம் நம்ம திவினேஷ் சேது திரைப்படத்துக்காக இளையராஜா இசையமைச்சு, இளையராஜாவே பாடின பாடல பாடுனாருங்க. எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவாரோ இந்த பாடல தான் பாடுனாருங்க. சூப்பரா பாடுனாரு. அவர் பாடுறத பார்த்து எல்லாரும் கண் கலங்கி நின்டாங்க. அந்த மாரி பாடுனாரு நம்ம திவினேஷ் இந்த வாரம். அர்ச்சனா மேம் சொல்றாங்க, "நீ பாடுனத பார்த்து இந்த வாரம் எல்லாத்துக்குமே கண் கலங்கி தான் நின்றுருக்கும். கண்டிப்பா எல்லார் கண்கள் ஓரங்கள்லயும் கண்ணீர் வடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி அவங்க சொல்றாங்க, "நீ பாடுனத கேட்டு இந்த பிரபஞ்சமே உனக்கு ஆசீர்வாதம் தரும்டா" அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்லும்போது யுனஸ் அமைதியா அப்படியே இருக்கிறாரு. அத பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, "நான் என்ன சொல்றதுன்னே உனக்கு புரியல. அப்பயும் நான் உனக்கு சொல்றேன் பார்த்தியா?" அப்படின்னு சொல்றாங்க. நல்ல கமெண்ட்ஸ் நம்ம திவினேஷ் கிடைக்குது. இந்த மாரி ஸ்ரீ சார்ட்ட கமெண்ட்ஸ் கேட்குறாங்க. அவர் சொல்றாரு, "திவினேஷ்னா திவினேஷ் தான். அவன் வேற மாதிரி" அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு திரும்பியும் அவருக்கு புடிச்ச வரிய திரும்ப பாட வைக்கிறார் திவினேஷ. அவர் மேடையில வந்து திவினேஷ் கிட்ட சொல்றாரு, "இந்த கடைசி வரிய திரும்பியும் பாடி காட்டுடா" அப்படின்னு சொல்றாருங்க. திவினேஷும் பாடி காட்டுறாரு. அவர் நல்ல கமெண்ட்ஸ் குடுக்குறாருங்க. அதே மாரி சரண் சார்ட்ட கேட்குறாங்க. சரண் சாரும் நல்ல கமெண்ட் சொல்றாரு, "நீ வேற மாரி திவினேஷ். நான் எவ்வளோ அழகா பாடுறது தெரியுமா? அற்புதமா இருக்குடா நீ பாடுறது. உனக்கு சொல்ல வார்த்தையே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த "வாராயோ வாராயோ" அந்த வரிய பாடுனியே அவ்வளோ அருமையா இருந்துச்சுடா. இது யார்டா உனக்கு சொல்லிக் குடுத்தா? அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாருங்க. அவர் சொல்றாரு, "நீ வந்து எல்லா பாடலும் உன்னால பாட முடியும் அப்படின்றத நீ ப்ரூவ் பண்ணியிருக்க. உன்னால எல்லாருமே இயலும் அப்படின்றத நிரூபிச்சிருக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, "நீ வார வாரம் சோக பாடலும், பழைய பாடலும் பாடுற. அப்படி இல்ல, அடுத்த வாரமாவது நீ குத்து பால குடுங்கடா" அப்படின்னு சொல்றாருங்க. அதே மாரி சைந்தவி கேட்குறாங்க. அவங்க சொல்றாங்க, "திவினேஷ்க்கு கோல்டன் ஷவர்" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி அவங்களும் சொல்றாங்க, "திவினேஷ் ஜாலியான பாடல் பாடுனா நல்லாயிருக்கும்" அப்படின்னு சொல்லி. எல்லாரும் சொன்ன மாரி திவினேஷ் ஒரு பாடல் எடுத்து பாடுறாருங்க. நம்ப தளபதி ஃபேன்னால அவர் தளபதியோட பாடுறாரு. "விசில் போடு விசில் போடு" அந்த பாடல பாடுறாருங்க. சூப்பரா பாடுறாருங்க. அருமையா இருந்துச்சு. கியூட்டா இருந்துச்சு. டான்ஸ் பண்ணிட்டே பாடுறாரு. இதுவரைக்கும் பார்க்காத திவினேஷ் பழைய பாடல்கள், சோக பாடல்கள பாடி பார்த்த நம்ம திவினேஷ இந்த வாரம் ஒரு குத்து பாடல பார்க்க கிடைச்சு சூப்பரா இருக்குங்க. அதே மாரி நம்ம திவினேஷ் அடுத்த டாப் 5க்குள்ள போவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க. நீங்களும் நினைப்பீங்க திவினேஷ் அடுத்த டாப் 5க்குள்ள கட்டாயம் போகணும்னு சொல்லி தான். உங்க ஆசையும் கண்டிப்பா நிறைவேறணும். அதே மாரி அடுத்த ஃபைனல்ஸா நம்ம திவினேஷ் செலக்ட் பண்ணுவாரு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழ வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதே மாரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி சொந்தங்களே!